ரெண்டே ரெண்டு இன்க்ரீடியண்ட்டை வச்சு நம்ம வீட்லேயே நம்ம முடியை நல்லா சில்கியாக ஸ்மூத்தாக டல்னஸ் இல்லாமல் ஏர் க்ரோத் வீட்லேயே பண்ணிக்கலாம். இந்த ஒரு பேக் ட்ரை பண்ணுங்கள், நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. அவ்வளோ சூப்பரான எஃபெக்டிவான ஏர் பேக் தான். நம்ம எல்லாருக்குமே தெரியும் ரைஸ் வாட்டர் அப்புறம் ரைஸ் எல்லாத்துக்குமே நம்ம முடிக்கு எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்புறம் எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு, அப்படியே தான் முருங்கைக்கீரை இதில் இருக்கிற நியூட்ரிஷன்ஸ் எல்லாம் நம்ம முடியை நல்லா ஏர் க்ரோத் ஸ்பீடப் பண்ணி தரும். நம்ம முடியை நல்லா ஷைனிங்காக ஸ்மூத்தாக வச்சுருக்கோம். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் பிரியங்காஸ் டைரி. இன்னைக்கு நம்ம டைரியில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, நம்ம வீட்லேயே சூப்பராக நம்ம முடி நல்லா சில்கியாக ஸ்மூத்தாக டல்னஸ் எல்லாம் இல்லாமல் டேண்ட்ரஃப் ஃப்ரீயாக ஏர் க்ரோத் எல்லாம் சீக்கிரமாக ஃபாஸ்ட்டாக பண்ணி தர மாதிரி சூப்பராக நம்ம வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியண்ட்டை வச்சு ஒரு ஏர் அவ்வளோ சூப்பராக இருக்கும், அவ்வளோ எஃபெக்டிவ் கூட, நேச்சுரல், நம்ம எல்லாருக்குமே சூப்பராக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தான் ரெடி பண்ண போகிறோம். அது எதில் பண்ணுறோம்னா ரைஸும் அப்புறம் முருங்கைக்கீரை, இது ரெண்டே ரெண்டு இன்க்ரீடியண்ட்டை வச்சு தான் பண்ண போகிறோம். இந்த ரெண்டு இன்க்ரீடியண்ட் உங்களுக்கு ஆச்சரியப்படுற அளவுக்கு ரிசல்ட் தரும். அந்த பேக் தான் பார்க்க போகிறோம். அதை ரெடி பண்ணுறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதான் நான் போடுற நெக்ஸ்ட் நேச்சுரல் ஏர் கேர் டிப்ஸ் அப்புறம் வேறு வீடியோஸ்க்கெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க பேக் ரெடி பண்ண போகலாம். அப்புறம் அதோட பெனிஃபிட்ஸ் எல்லாமே நான் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துருக்கிறது ரைஸ் தான். இது ரைஸ் வந்து நம்ம முடிக்கு நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணும், எலாஸ்டிசிட்டியை இன்க்ரீஸ் பண்ணும், ஷைனை பூஸ்ட் பண்ணும், அப்புறம் ஏர் க்ரோத்தை நல்லா ப்ரொமோட் பண்ணி தரும், ஃப்ரிஸினஸை ரெடியூஸ் பண்ணும், நல்ல நரிஷிங்காக இருக்கும் ஸ்கேல்ப் எல்லாம். இது நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேன். உங்கள் லென்த்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. நான் ஒரு 2 hours முன்னாடியே ஊற வச்சுருக்கேன். இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நான் எடுத்துருக்கிறது முருங்கையில் தான். இதை நம்ம ஸ்கேல்ப்பை நல்லா மாய்ஸ்சரைஸ் பண்ணி முடியை நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணும், ஏர் ஃபாலிகல்ஸ் எல்லாம் ஏர் க்ரோத்தை நல்லா ப்ரொமோட் பண்ணி தரும். இதில் இருக்கிற விட்டமின்ஸ் அப்புறம் மினரல்ஸ், ஆன்டி ஆக்சிடென்ட் அப்புறம் அமினோ ஆசிட்ஸ் எல்லாம் நம்ம முடிய நல்லா ஷைனாக சாஃப்டாக வச்சுருக்கோம், நல்லா நரிஷிங்காக வச்சுருக்கோம். நான் ஒரு கைப்பிடி அளவு எடுத்திருக்கேன். நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்துட்டு நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணும் ஏர் ஃபாலிகல்ஸ் எல்லாம், ஏர் க்ரோத்தை நல்லா ப்ரொமோட் பண்ணி தரோம், நம்ம முடிய நல்லா ஷைனிங்காக வச்சுருக்கோம். அப்புறம் டேண்ட்ரஃப் அப்புறம் இரிட்டேஷன் இருந்து நல்லா ரெடியூஸ் பண்ணும், ஸ்கேல்ப்பை க்ளீனாக வச்சுருக்கோம். இப்போ அதே மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம், நல்லா பேஸ்ட்டாக. இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ண அப்புறம் ஃபில்டர் பண்ணிக்கலாம். முருங்கை இலையில் என்னென்ன நியூட்ரிஷன்ஸ் இருக்குன்னா விட்டமின்ஸ் ஏ, சி, இ, பி அப்புறம் மினரல்ஸ், அயன், ஜிங்க்கு எல்லாமே நம்ம ஏருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம், ஏர் க்ரோத்துக்கு, ஏர் ஹெல்த்துக்கு. நல்லா ஃபில்டர் பண்ணியாச்சு. இப்போ லோ ஃப்ளேமில் வச்சு ஸ்டவ் மேலே கொஞ்சமாக லோ ஃப்ளேமில் கை விடாமல் கலக்கிட்டே இருக்கணும். கை விட்டால் அது கட்டி ஆகிடும். கொஞ்சம் திக்காக பேஸ்ட்டாக ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். இப்போ பாருங்கள், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா கட்டி ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணால் நல்லா க்ரீமியாக வரும். இந்த ஸ்டேஜ் நம்ம அப்ளை பண்ணால் சூப்பராக இருக்கும். இப்போ வேறு பவுலில் மாற்றிக்கலாம். நல்லா இந்த ஸ்டேஜில் சூடு ஆறின அப்புறம் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம முடிக்கு அவ்வளோ சூப்பராக ஸ்ட்ரென்த்தனாக இருக்கும், நல்லா நரிஷிங்காக இருக்கும், ஏர் க்ரோத்தை நல்லா ப்ரொமோட் பண்ணி தரும். நம்ம அப்ளை பண்ணிடலாம். அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஆயிலை வச்சு சிக்கி எடுத்துக்கலாம். ஃபுல்லாக ஸ்கேல்ப் ஃபுல்லாக அப்புறம் ஏரில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம். நல்லா மசாஜ் கொடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். சூடெல்லாம் ஆறின அப்புறம் அப்ளை பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்டில் எல்லாமே நம்ம முடி அவ்வளோ ஷைனிங்காக ஸ்மூத்தாக சில்கியாக இருக்கும், சாஃப்டாக. ஒரு 30 minutes வச்சுட்டு அப்புறம் ஏர் வாஷ் பண்ணிக்கலாம். நம்ம ஏர் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி சீக்காக்காய் ஷாம்பு எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் டைல்யூட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணணும். இப்போ நான் ஏர் வாஷ் பண்ணிவிட்டு வந்து பார்க்குறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஏர் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். நம்ம ரைஸ் வாட்டர் போட்டாலே அவ்வளோ ஷைனிங்காக நம்ம முடிக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். நல்லா பவுன்ஸியாக சூப்பராக இருக்குது, ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெண்டே ரெண்டு இன்க்ரீடியண்ட்டை வச்சு நம்ம சூப்பராக பேக் அப்ளை பண்ணியாச்சு. நம்ம ரிசல்ட்டும் சூப்பராக இருக்குது, நீங்களே பார்க்கலாம். ஸ்மூத்தாக இருக்குது முடி, நல்லா ஏர் க்ரோத்தும் ஸ்பீடப் பண்ணி தரும். எனக்கு நிறைய பேபி ஹேர்ஸ் எல்லாம் வந்திருக்கு பாருங்கள், தெரியுதா? எனக்கு குட்டி குட்டி முடியெல்லாம் நல்லா வந்திருக்கு எனக்கு.
சூப்பராக ரிசல்ட் எனக்கு கிடைச்சிருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணுங்க. இந்த பேக்கை நீங்களும் வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் ட்ரை பண்ணிட்டு வந்தால் உங்களுக்கும் ரிசல்ட் சூப்பராக ட்ரை பண்ணிட்டு கண்டிப்பாக எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்போ தான் நானும் தெரிஞ்சுக்கிறேன் உங்கள் ரிசல்ட் எப்படி இருக்குன்னுட்டு. சூப்பராக இருக்கும், ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக. நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம எல்லாம் இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. லிங்க் எல்லாம் பயோவில் இருக்குது. நான் நெக்ஸ்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் டேக் கேர். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.